ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் சிவபக்தனாகவும் பராக்கிரம வீரனாகவும் திகழ்வான் என்று அந்த ஜோசிடர் அரசனுக்கு சொல்கிறாங்க. இதை கமலவதி அரசியார் இதை காதில் வாங்குறாங்க. அந்த நாழிகைக்கு முன்னாடியே இவங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருது. 2 காலையும் கட்டி என்னை தலைகீழ தொங்க விட்டுரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. தொங்க விடும்போது பிரசவ வலிங்கிறது ரொம்ப அதிகமானது. அதில் எப்படி காலை 2ஐயும் கட்டி தலைகீழ தொங்க விடுறதுங்கிறது சாதாரண மனுஷனாலே அதை தாங்க முடியாது. கண்கள் ரொம்ப சிவப்பாக இருக்குது. அப்போ அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்த ஒரு மகிழ்ச்சியுடனும் செங்கண்ணா என்று அந்த குழந்தையை பார்த்து அழைக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஏன் குருதி நிறத்தில் ஏன் கண் இருக்குது அப்படின்னா, அந்த தலைகீழாக கட்டப்பட்ட தாயாரின் குருதி குழந்தையின் கண்களில் போய் தேங்கி அது சிவப்பாக மாறிவிட்டது. அந்த தாயாரின் செங்கண்ணா என்ற பேரும் அவருக்கு நிலைத்து நின்றது. ஆனால் அந்த சுபதேவன் தாய்க்கு தாயாக, அப்பாவுக்கு அப்பாவாக, மன்னனுக்கு மன்னாக, வீரனுக்கு வீரனாக சகல கலைகளையும் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவர் அந்த நாவல் மரத்தில் ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி இருந்தாராம்மா. அந்த மாதிரி சிவனுக்கு மேலே ஒரு வலை பின்னி வச்சுருப்பாராம்மா. கடவுளுக்கு ஒரு அபச்சாரன்னு சொல்லிவிட்டு அந்த சிலந்தி வலை பின்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை தும்பிக்கையாலேயே அது இது பண்ணி விட்டுருமாம்மா, அழிச்சிடுமாம்மா. அவருடைய முன் ஜென்ம வரலாறு இதில் தெரிகிறது. இந்த வரலாறு எப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச வாசி தான். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த யானை அழிச்சது பார்த்தீங்களா, அதனால் 70 படிகளை கொண்ட கோயில் தான் கட்டுவாராம்மா அவர். எப்படின்னா யானை கர்ப்பகிரகத்தில் போய் வழிபட முடியாமல் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் அத்தனை அடியார்களுக்கும் அவர் பணி செய்து கடைசியில் அந்த தில்லை நடராஜன்கிட்டே இவர் மோட்ச நிலையை பெற்றார் என்று. ஓம் நம சிவாய. இப்பொழுது 63 நாயன்மார்களுடைய கோச்செங்கன் சோழனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவருடைய பிறவியும் இவருக்கு எப்படின்னா முன் ஜென்மத்தில் என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியும். அப்படி ஒரு ஞானம். சோழ வம்சத்தில் சுபதேவன் என்ற அரசனுக்கும் கமலவதி என்ற அரசிக்கும் இவர் குழந்தையாக பிறந்துள்ளார். இந்த குழந்தை எப்படின்னா முற்பிறவியை அறிகிற திறன் கொண்டது இந்த குழந்தை. அதை விட பெரிய இது என்னென்னா அவருடைய தாயாரின் தியாகம் மிக போற்றப்பட்டது. அதை விட எப்படின்னா அவருடைய தகப்பனார் சுபதேவன் அரசன் இவரை வளர்த்த முறையும் பக்தியும் அதுவும் ஒரு அளவிலா வரலாறு படைக்கப்பட்டது. இப்போ நாம் அவருடைய பிறப்பை பற்றி, அதிசய பிறப்பு, அதை பற்றி நாம் போய் பார்க்கலாம். அரசனுக்கும் அரசிக்கும் வெகு நாளாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க தில்லை நடராஜரை தான் ரொம்ப வேண்டி தவமாக இருந்து கரு உருவாகிறது. கரு உருவானோடனே அந்த 10 மாதம் ஆனோடனே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அரசர்கள்லாம் ஜோதிடர்களை கூப்பிட்டு எந்த நாழிகையில் பிறந்தா இது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. அப்படி ஆலோசனை நடக்கும்போது ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் சிவபக்தனாகவும் பராக்கிரம வீரனாகவும் திகழ்வான் என்று அந்த ஜோசிடர் அரசனுக்கு சொல்கிறாங்க. இதை கமலவதி அரசியார் இதை காதில் வாங்குறாங்க. காதில் வாங்கினோன்னே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த நாழிகைக்கு முன்னாடியே இவங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிக்குது. உடனே எப்போதும் அரசியார்னா என்ன இருக்கும், அந்த புறத்தில் மருத்துவ தாதி இருப்பாங்க, பணிப்பெண் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. இவங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பித்தோடனே அந்த தாதி பெண்மணியும் அந்த பணிப்பெண்மணியும் இவங்களை கூப்பிட்டு 2 காலையும் கட்டி என்னை தலைகீழ தொங்க விட்டுரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த தாதி மருத்துவ வச்சு எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இல்லை அது உயிருக்கே ஆபத்து, அப்படிலாம் பண்ண முடியாது, குழந்தை பிரசவிக்கிட்டுன்னு இல்லை முடியாது, என்னை தலைகீழக்குன்னு கட்டளை போடுறாங்க அரசியார். கட்டளை போடனால் யாராவது மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. உடனே 2 கால்களும் பிணையப்பட்டு கயிறில் இணைத்து கட்டி தலைகீழாக தொங்க விட்டுறாங்க. தொங்க விடும்போது பிரசவ வலிங்கிறது ரொம்ப அதிகமானது. அதில் எப்படி காலை 2ஐயும் கட்டி தலைகீழ தொங்க விடுறதுங்கிறது சாதாரண மனுஷனாலே அதை தாங்க முடியாது. அந்த பிரசவ வலியும் மன உறுதி இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை வரலாறு படைக்கணும்னு ஒரே எண்ணம் தான் அந்த அம்மாவுக்கு. பிறக்க போகிற குழந்தை ஆன்மீக பக்தியாகவும் போர் வீரனாகவும் கல்வியில் சிறந்தனாகவும் இருக்கணும்னு அந்த தாய் மன உறுதியுடன் கால்களை பிணைத்து கட்டி தலைகீழ தொங்க விட சொல்கிறாங்க மனசில் நினச்சி. அடுத்தது இந்த நாழிகை வருது. அம்மா அரசியார் திருப்பி உத்தரவு கொடுக்குறாங்க. கால்லேருந்து அந்த கயிறை அவுத்து கீழே படுக்க வைக்கிறாங்க.
படுக்க வச்சோன்னே அழகான ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அம்மா வந்து தலைகீழ கட்டி தொங்கும் பொழுது மிகுந்த களைப்படைஞ்சிடுறாங்க அரசியார். அந்த குழந்தைய முகத்தை வந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க. கண்கள் வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குது. அப்போ அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்த ஒரு மகிழ்ச்சியுடனும் செங்கண்ணா என்று அந்த குழந்தையை பார்த்து அழைக்கிறாங்க. அவங்களுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. எப்படி பிரிந்து விடுகிறது? ஒரு ஆன்ம சாந்தியோட ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்று அவங்க உயிர் பிரிந்து விடுகின்றது. அடுத்து இந்த குழந்தைக்கு ஏன் குருதி நிறத்தில் வந்து ஏன் கண் இருக்குது அப்படின்னா, அந்த தலைகீழாக கட்டப்பட்ட தாயாரின் குருதி குழந்தையின் கண்களில் போய் தேங்கி அது வந்து சிவப்பாக மாறிவிட்டது. அந்த தாயாரின் செங்கண்ணா என்ற பேரும் அவருக்கு நிலைத்து நின்றது. இப்படிப்பட்ட குழந்தை தாயாரோட வேலை என்ன? அரசியாரோட வேலை ஒரு நல்ல நாழிகையில் நல்ல குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவங்க ஒரு ஆன்ம திருப்தி, ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு திருப்தி வேணுங்கள, அந்த மாதிரி அவங்க ஒரு ஆன்ம திருப்தியோடு அவங்க மரணம் அடைந்துட்டார். ஆனால் அந்த சுபதேவன் தாய்க்கு தாயாக, அப்பாவுக்கு அப்பாவாக, மன்னனுக்கு மன்னாக, வீரனுக்கு வீரனாக சகல கலைகளையும் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த சான்றோனாக அவர் வளர்க்குறாரு. அப்படி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தையும் நல்ல தெய்வ பக்தியோட, ஆன்மீக பக்தியோட, வீரத்தோட பல போர்களில் புரிந்து ஒரு வீரனாகவும் திகழ்கின்றான். எப்படி திகழ்கிறான் அப்படின்னு நாம் அடுத்தது பார்க்கலாம். இவர் மாளிகை கோயிலும் கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு என்னென்ன, இவருக்கு இயல்பாகவே போன பிறவியில் செய்த ஞாபகங்கள் இவருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இவர் என்ன பண்ணுவார், திருவானைக்காவல் தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில். அதில் வந்து ரொம்ப நாவல் மரம் சூழ்ந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வந்து திறந்த வெளியில் இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கே வந்து யானையும் போய் காவேரி நீராத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுமாம்மா. இவர் வந்து அந்த நாவல் மரத்தில் வந்து ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி இருந்தாராம்மா. இவருக்கு என்னென்ன அந்த சிலந்திக்கு வந்து அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுவார், அவர் அந்த சிலந்தி என்ன பண்ணுதாம்மா, அந்த உமிழ்நீரோட காற்று மழை வெயிலோடு அந்த சிவபெருமான் இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உமிழ்நீர்னால தானே உங்களுக்கு சிலந்தி வலை பண்ணும். அந்த மாதிரி சிவனுக்கு மேலே ஒரு வலை பண்ணி வச்சுருப்பாராம்மா. இந்த யானை என்ன பண்ணுமாம்மா, அந்த தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணும்போது இது எந்த சிலந்தி வந்து உமிழ்நீரால் இப்படி ஒன்று பண்ணியிருக்குது, கடவுளுக்கு ஒரு அபச்சாரம்னு சொல்லிவிட்டு அந்த சிலந்தி வலை பின்னிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து தும்பிக்கையாலேயே அதை வந்து இது பண்ணி விட்டுருமாம்மா, அழிச்சிடுமாம்மா. இந்த சிலந்திக்கு ரொம்ப கோபம் வருமாம்மா. என்னடா நாம் இப்படி இருக்கிறோம், இது வந்து நம்மளை இப்படி பண்ணுதே இது அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுது, சிலந்தி வந்து அந்த யானையோட தும்பிக்கையில் பூந்துருது. பூந்தோன்னே யானை வந்து பெரிய உருவம்தான், ஆனால் அதுக்கு வந்து சிலந்திங்கிறதால அந்த யானை மரணம் அடைகிறது, சிலந்தியும் செத்து போயிடுது. இதில் சிவபெருமான் வந்து 2 பேருக்குமே இந்த பக்தியினால் 2 பேருக்குமே வரம் கொடுத்துட்றாரு. யானை எங்கே நிற்கும், கோயில் முகப்பில் தான் நிற்கும், மற்றபடி உள்ளே போக முடியாது. அது அந்த மாதிரி யார் வந்தாலும் என்னை உன்னை வணங்கிட்டு தான் எனக்கு உள்ளே வருவாங்கிற வரத்தையும் யானைக்கு கொடுத்துட்றாரு. சிலந்திக்கு என்ன பண்ணார், நீ ஒரு பெரிய அரச பரம்பரையில் பிறந்து சிவபக்தியோட நிறைய கோயில்கள் கட்டி அரசாட்சி புரிவேங்கிறத வரத்தையும் அந்த சிலந்திக்கு கொடுத்துட்றாரு. அந்த சிலந்தி தான் சோழ மன்னனின் கமலவதி அம்மாவுக்கும் சுபதேவன் தந்தையாருக்கும் பிறந்ததாக அவருடைய முன் ஜென்ம வரலாறு இதில் தெரிகிறது. இந்த வரலாறு எப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச வாசி தான். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த யானை வந்து அழிச்சது பார்த்தீங்களா, அதனால் 70 படிகளை கொண்ட கோயில் தான் கட்டுவாராம்மா அவர். எப்படின்னா யானை கர்ப்பகிரகத்தில் போய் வழிபட முடியாமல், ஏன்னா இவருக்கு முற்பிறவியில் வந்து யானை தானே இவருக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்குது. அதனால் எல்லா கோயிலும் வந்து இவர் அப்படி தான் கட்டுவாராம்மா. அப்படி கட்டி இருக்கும்போது திருவானைக்காவல் கோயிலும் இவர் தான் கட்டினாராம்மா. அங்கேயும் வந்து யானை போய் வழிபட முடியாது, அந்த முன்னாடி தான் நிற்கும். இறைவனோட வரத்தின்படி யானை வந்து முன்னாடி நிற்கிது. இறைவனோட வரத்தின்படி இவர் மாளிகையை வந்து கோபுரங்களையும் கட்டுறாரு இவர். அது எப்படிங்க, சிற்பச்சிலையோட தெய்வீக பணியோடு கட்டுறாரு. அந்த மாதிரி இவர் வந்து கோயில்கள் வந்து 70 கோயில்களை அவர் கட்டியிருக்கிறாராம்மா. இவர் சைவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திருநாரையூர் அதாவது நாச்சியார் கோயிலுங்கிற பெருமாள் கோயிலையும் இவர் தான் கட்டியிருக்கிறார்.
திருநாங்கூரில் அங்கேயும் இவர் கோயில் அங்கே தான் இவர் கட்டியிருக்கிறார். இப்படியே இவர் கோயில்கள் கட்டி நாடுகளை வென்று புகழின் உச்சிக்கே போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது கடைசியில் இவங்க அம்மாவும் அப்பாவும் வழிபட்ட தில்லை நடராஜனை தான் இவர் கடைசி காலத்தில் அங்கே தான் போயிருக்காரு. அங்கே போய் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் அத்தனை அடியார்களுக்கும் அவர் பணி செய்து கடைசியில் அந்த தில்லை நடராஜன்கிட்டே இவர் மோட்ச நிலையை பெற்றார் என்று இந்த கோச்செங்கன் சோழனின் வரலாறு நமக்கு கூறுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உலகத்திற்கு தேவையான என்ன தேவைங்கிறது அப்பா அம்மா தான் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை எப்படின்னா, முதல் மாதா தான் ஒரு உத்தமமான தன் உயிரை இழந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அடுத்தது பிதா, ஒரு பிதா எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த அரசன் அந்த குழந்தையை எப்படி வளர்த்துருக்கிறான் அப்படிங்கிறதே நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தெய்வம், தெய்வ அனுகிரகத்தால் அந்த குழந்தை அவருடைய தாயும் தந்தையும் வணங்கப்பெற்ற தில்லை நடராஜர்னு அவரும் முக்தி அடைந்தார் என்பது, அவரும் நாயன்மார் என்றதை. ஏன்னா இவ்வளோ தியாகம் பண்ணாதான் இந்த 63 நாயன்மார்களில் நமக்கு இந்த மாதிரி பேர் கிடைக்கும். சாதாரணமாக கிடைக்காது. இந்த கோச்செங்கன் சோழன் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.